நம்ம ஷர்ட் யூஸ் பண்ணா ஃபேஸ் பண்ற ரெண்டு ப்ராப்ளம். மூவ்மெண்ட் கொடுத்தா டக்கின் வெளியே வரும், அண்டர் ஆர்ம் ஸ்வெட்ஸ் வெளியே தெரியும். அதுக்கு டக்கின் வெளியே வராம இருக்க அண்டர்வேர்ல இன் பண்ணோம்னா அண்டர்வேரும் சேர்த்து வெளியே தெரியும். அது இன்னும் மானக்கேடான சிச்சுவேஷன் ஆகும். இந்த பெல்ட்டை நம்ம ஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் இப்படி சுத்தி லாக் பண்ணிட்டோம்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த மூவ்மெண்ட்டை கவர் பண்ணி டக்கின் வெளியே வராம ஸ்டிஃபா வச்சுக்கும். இதை நம்ம வேஷ்டி கட்டும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கா இருக்கிறனால ரத்த கட்டெல்லாம் எதுவும் ஆகாது. இந்த ப்ராடக்ட்டை தேடி தேடி பிளிப்கார்ட்ல வாங்கின லிங்கை நீங்க பயோல பார்க்கலாம். நம்ம ஷர்ட் போடும்போது இந்த ஏரியால ஸ்வெட் வெளியே வந்து தனியா தெரியும். ஷர்ட் இல்லாம கான்ட்ராஸ்ட் கலர்ல என்ன டாப்ஸ் போட்டாலுமே வெளியே தெரியும். அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸோட இந்த அண்டர் ஆர்ம் ஏரியால இந்த நம்ம ஸ்வெட் பேட்ஸை ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த அண்டர் ஆர்ம் ஸ்வெட்ஸை இது அப்சர்வ் பண்ணிடும். இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். அதனால இம்பார்ட்டன்டான அக்கேஷன் கான்ட்ராஸ்டான கலர்ல டாப்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஏதோ போடுறீங்கன்னா இந்த ஸ்வெட் பேட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோல இங்க டேக் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.